சில்வர் டைரக்டர் அப்படின்ற லெவல்ல இருக்கேன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனில உள்ள ப்ராடக்ட் டீப் கிளென்சிங். இந்த ப்ராடக்ட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். டீப் கிளென்சிங் ஆயில். இதை யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புள்ளி புள்ளியா ஹோல்ஸ் இருக்கும். அது வந்து யாருக்குமே தெரியாது. அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அது நம்ம உள்ள வேர்வை, நம்மளுடைய வேர்வெல்லாம் வெளியில வர்றதுக்கான அதோட நம்ம ஸ்கின்ல இருக்கு. ஆனா அது வந்து நம்ம வெளியில இப்ப நார்மலா வந்து ஒரு வெளியில போனா நமக்கு வேர்வை வருதுன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கிற வேர்வை தான் நமக்கு, அந்த ஹோல்ஸ் இருக்கிறனால தான் நமக்கு அந்த வேர்வை தண்ணி எல்லாம் நமக்கு வெளியில வருது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து அந்த வேர்வை மட்டும்தான் நமக்கு வெளியில வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நம்ம நார்மலா ஒரு வெளியில போறோம்னா நிறைய டஸ்ட்கள்லாம் அந்த வழியாக உள்ள போறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து நான் வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னா, போயிட்டு வந்தோடனே நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணா நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதுதான் இல்ல. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே நம்ம பாக்குறதுக்கு வேணா நம்ம ஃப்ரெஷ் அப்பா இருப்போம். ஆனா நம்ம வந்து உண்மையிலே நம்ம ஸ்கின்குள்ள வந்து எவ்வளவு அழுக்குகள் படிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இப்ப லைவா பார்க்கலாம். நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த டீப் கிளென்சிங் ஆயில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த டீப் கிளென்சிங் ஆயில வந்து, அதாவது ஒரு பட்டாணி சைஸ் அளவு தான், இதை எடுத்துக்கணும். நான் எடுத்துக்கிறேன். பட்டாணி சைஸ் அளவுனா ஒவ்வொருத்தவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம். நான் எனக்கு என்னோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி பட்டாணி சைஸ் அளவு தான் எடுத்திருக்கேன். இதை எடுத்துட்டு கை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கை ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணிட்டு அத வந்து நம்ம ஃபேஸுக்கு வந்து ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லா இது பண்ணணும். ஒரு இடம் விடாம ஃபேஸ்ல இருந்து நம்ம அதுல கழுத்துல கூட பண்ணிக்கலாம், கழுத்து வரைக்கும். ஏன்னா நம்ம ஃபேஸ் மட்டும் பண்ணிட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா தெரியும் நமக்கு. அதனால நம்ம வந்து இந்த இடம் ஃபுல்லா, கழுத்து ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாவே பண்ணிக்கலாம். முன்னாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து மசாஜ் மாதிரி பண்ணணும். நம்ம நார்மலா ஒரு ஆயில் போட்டு ஒரு சில பேர் குளிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துக்கும் அப்சர்வ் பண்ணிட்டு இப்படி மசாஜ் மாதிரி நமக்கு பண்ணணும். ஒரு 2-3 months மசாஜ் மாதிரி நம்ம இப்படி பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடமுமே மிஸ்ஸிங் ஆகாம இப்படி மசாஜ் மாதிரி நம்ம பண்ணிட்டு அது பண்ணும்போதே பாருங்க நமக்கு அப்படியே உடம்பு ஃபேஸ் ஃபுல்லாவே ஆயில் ஸ்கின் மாதிரி ஆயிடும். ஃபுல்லா ஆயில் மாதிரி இருக்கும். அது பண்ணும்போதே பாருங்க உங்களுக்கு ஸ்கின் வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கின் தான் இப்படி இருக்கா அப்படின்றத நீங்களே சர்ச் பண்ணுவீங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வெளியில போகணும் அப்படின்னா ஸ்கின்ல உள்ள ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போகும்போது கண்ணாடியில பார்க்கும்போது அப்பா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம மேக்கப் பண்ணிட்டு போவோம். ஆனா வெளியே போகும்போது வெயில்ல போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலயே நம்ம ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா டல் ஆயிரும். அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஆயிடும். அந்த வெயிலுக்கு, இப்போ இருக்கிற வெயிலுக்கு அப்படியே ஃபுல்லா பிளாக் ஆன மாதிரி இருக்கும். நம்ம அந்த மேக்கப் பண்ணிட்டு போகும்போது அந்த மேக்கப்பே நமக்கு கலைஞ்சிரும். அப்படியே ஸ்கின்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் வழிஞ்ச மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ் அப்பாவும் நல்லா இதாவும் இருக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இதை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க.
பாருங்க நாங்க அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தண்ணி, அதாவது ஒரு பவுல்ல பாருங்க தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி தொட்டு மறுபடியும் நம்ம ஸ்கின்ல வந்து பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இந்த தண்ணியில வந்து ஸ்கின் ஃபுல்லாவே அப்ளை பண்ணுங்க. நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து இத நீங்க பண்ணும்போது, இந்த அப்ளை பண்ணும்போது நமக்கே தெரியும். மறுபடியும் என்னடா நம்ம ஸ்கின்ல இருந்து இவ்ளோ அழுக்கு ரிமூவ் ஆகுதே அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பா. இங்க பாருங்க நான் பண்றேன். இது ஒரு 3 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஸ்கின் ஃபுல்லாவே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது நமக்கு பாத்தீங்கன்னா லைட்டா வழுவழு தன்மை வளவளன்னு இருக்கும் நம்ம ஸ்கின்ன பார்க்கும்போதே. பாருங்க நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்து இத பண்ணுனேன். ஆனா பாருங்க எனக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணாத மாதிரியும் இப்பதான் தூங்கி எந்திரிச்ச மாதிரியும் இருக்கு பாருங்க. என்னோட ஃபேஸ் பாருங்க எவ்வளவு ஆயிலா இருக்கு பாருங்க. அது ஃபுல்லா நம்ம ஸ்கின்னுக்குள்ள இருக்கிற படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த அழுக்கு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க அந்த அழுக்கை எப்படி நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்ளை பண்ணிட்டேன். காட்டன் துணி இல்லைன்னா அல்லது பஞ்சு, பாருங்க நான் பஞ்சு வச்சிருக்கேன். இந்த பஞ்சை பார்த்தீங்கன்னா இந்த பவுல்ல நம்ம தண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து லைட்டா நினைச்சுக்கணும். லைட்டா நினைச்சு நம்ம பாருங்க நம்மளோட ஸ்கின்ல உள்ள அழுக்கெல்லாம் அந்த இது ஆயில் தடவி ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்படி பண்ணும்போது இங்க பாருங்க நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு தெரியுதுங்களா. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உட்கார்ந்தேன். ஆனா பாருங்க நான் இந்த டீப் கிளென்சிங் ஆயில் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின்ல பாருங்க எவ்வளவு அழுக்கு உள்ள இருந்து வருது பாருங்க. அதே ஒரு பஞ்சை நல்லா தண்ணியில முக்கி எடுங்க மேடம். தண்ணியில எல்லா பஞ்சையும் ஃபுல்லா நனைச்சி அதே பஞ்சை வந்து நல்லா தண்ணியில நனைச்சு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே தொடச்சிடுங்க மேடம். ஆமா ஆமா, அதே பஞ்சை தண்ணியில ஃபர்ஸ்ட் மறுபடியும் நினைச்சுக்கோங்க. பாருங்க தெரியும் பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல உள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்குகள் ஃபுல்லா வெளியில வந்துடும். வெளியில வர்றது மட்டும் இல்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ன பாத்தீங்கன்னா சாஃப்டாவும் ரொம்ப தொட்டு பார்க்கவே நமக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். நம்மளோட ஸ்கின் தானா அப்படின்றத கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. கண்டிப்பா இந்த வெயில் டைம்ல இது கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணா மட்டும் நம்மளுடைய ஃபேஸ் வந்து நார்மலா வெளியில போயிட்டு வரோம், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம், அப்பா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேரு. ஆனா அதுதான் இல்ல. அது 100% நம்மள ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா நம்ம ஃபேஸ்ல உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு, நம்ம குளிச்சிட்டோம்னா அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம நார்மலா நம்ம ஸ்கின்குள்ள இவ்வளோ அழுக்குகள் படிஞ்சிருக்கு அப்படின்றது இந்த டிப்ரெஷன் ஆயில பாத்தீங்கன்னா
டீப் கிளீன் ஆயிடுச்சு. இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்கின்ல உள்ள அழுக்கு, அந்த உள்ள கிருமிகள் எல்லாமே வெளியில வரும்போது நம்ம ஸ்கின் பாத்தீங்கன்னா சாஃப்டாவும் ரொம்ப அழகாவும் வெளியில போகும்போது நமக்கு நான் நேத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். இது மாதிரி சார் சொன்னாங்க, நீங்க யூஸ் பண்ணி பாருங்கன்னாங்க. நான் வாங்கிட்டு வந்ததுல இருந்து இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணல. நேத்து நான் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராவும் நமக்கே என்னோட ஸ்கின்னு தான் இப்படி இருக்கா அப்படின்னு எனக்கே தோணுச்சு. நல்லா சாஃப்டாவும் இருக்கு, ரொம்ப சூப்பராவும் இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்துறதுனால என்ன நிறைய நிறைய நம்ம ஸ்கின்ல உள்ள அழுக்குகளை ஃபுல்லா ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதோட ரேட் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். இதை கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே உங்க ஸ்கின்ல உள்ள தெரியும். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் டெமோ காமிக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. டெமோ காமிச்சீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் நிறைய நம்பி வாங்குவாங்க. காலேஜ் பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம இந்த மாதிரி காமிக்கும் போது அவங்க கண்டிப்பா இத பயன்படுத்துவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இப்ப நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். இப்ப இத ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆயில போட்டுட்டு நான் மறுபடியும் ஒரு போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு குரூப்ல போடுறேன். தேங்க்யூ சார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.